வணக்கம், வாழ்க வளமுடன். உபநட்சத்திரங்கள் என்றால் என்ன? ரொம்ப சிம்பிள். 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? ஒரு நட்சத்திரத்தினுடைய அளவு 13.20 டிகிரி. ஒரு நட்சத்திரத்தை 9ஆக பிரிப்பதுதான் உபநட்சத்திரம். இந்த உபநட்சத்திர முறை என்பது கேபி ஜோதிடத்தில் பயன்படுத்தப்படுவது. பொதுவாக பாரம்பரிய ஜோதிடத்தில் நட்சத்திரங்களை பயன்படுத்தி தான் பலன் பார்ப்போம். அதாவது ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தின் மேல் பயணம் செய்கிறது என்பதை அறிந்து கொண்டு பலன் கூறுவது பாரம்பரிய முறை. கேபி முறைங்கிறது அதிலிருந்து கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு முறை. எப்படின்னா, ஒரு லக்னம் என்பது சுமார் 2 மணி நேரம், 1 நிமிடம் முன்ன பின்ன இருக்கலாம். சில நேரங்களில் ஒரு லக்னம் என்பது 1 மணி நேரம், அரை மணி நேரம் இப்படியும் மாறும். அப்போது இந்த 2 மணி நேரம் கொண்ட லக்னத்தில் பிறக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரே பலன் தானா அப்படிங்கிறத பார்க்கணும். நிச்சயமாக அப்படி இருக்காது. ஏன்னா திசைகள் வேறு வேறு நடந்து கொண்டு இருக்கும். ஒரே லக்னத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் திசை வேறையாக நடக்கலாம் இல்லையா? புத்தி வேறையாக நடக்கலாம் இல்லையா? அப்போ பலன்கள் மாறுபடும். அதையும் தாண்டி இன்னும் கூடுதலாக எப்படின்னா, ஒரே வயிற்றில் பிறந்த இரட்டை குழந்தைகளுடைய வாழ்க்கை முறை வேறு வேறாக இருக்குது. அப்போது இந்த இரட்டை குழந்தைகள் பிறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிட இடைவெளி இருக்குமா இல்லையா? இந்த 10 நிமிட இடைவெளியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வேறு வேறு விதமான பலன்கள். ஒரே லக்னம், ஒரே திசை, ஒரே புத்தி, ஆனால் பலன்கள் வேறு வேறு மாதிரி இருக்குது. ஒரு குழந்தை நல்ல வளர்ச்சி இருக்குது, ஒரு குழந்தை வறுமை கோட்டுக்கு கீழே போயிடுச்சு. அப்போது இது எப்படி அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சாங்க. திரு கோபாலகிருஷ்ணன் மற்றும் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த ஜோதிட மாமேதைகள். முதல்ல திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் உபநட்சத்திரங்களை பிரித்தார். அதற்கு பின்னால் திரு கிருஷ்ணமூர்த்தி பத்ததி, அதாவது பத்ததி என்பது ஒரு முறை, அவர் என்ன பண்ணார்னா கூடுதலாக சில உபநட்சத்திரங்களை சேர்த்து அதை இன்னும் மேன்மைப்படுத்தினார். அதனால தான் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறை என்பது கேபி என்று அழைக்கப்படுகிறது. சரி, இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் அது எப்படின்னு பார்ப்போம். ஒரு நட்சத்திரம் என்பது 13.20 டிகிரி, அது மாறாது. எல்லா நட்சத்திரமும் அதே அளவு தான். ஆனால் உபநட்சத்திரங்களுடைய அளவுகள் மாறும். எப்படின்னா, சூரியனுக்கு 6 வருடம் திசா வருடம், சந்திரனுக்கு 10 வருடம், செவ்வாய்க்கும் கேதுவிற்கும் 7 வருடம், குருவிற்கு 16 வருடம், ராகுவிற்கு 18 வருடம், புதனுக்கு 17 வருடம், சனிக்கு 19 வருடம். இப்படி திசா வருடங்கள் வித்தியாசப்படுது இல்லையா? அந்த திசா வருடங்கள் வித்தியாசப்படக்கூடிய அளவில் இந்த 13.20 டிகிரியை பிரிச்சிருக்காங்க. 6 வருடம் திசா வருடம் கொண்ட சூரியனுக்கு ஒரு அளவு, 20 வருடம் திசா வருடம் கொண்ட சுக்கிரனுக்கு ஒரு அளவு. இந்த 13.20 டிகிரியை இப்படி பிரிச்சிருக்காங்க. இதுதான் உபநட்சத்திரம்ங்கிறது. இதை பிரிக்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு என்னங்கிறத நான் ஒரு வீடியோவில் தெளிவாக எழுதி அந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ உபநட்சத்திரம்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உதாரணமாக சொல்கிறேன். அஸ்வினி, மகம், மூலம், இந்த மூணுமே கேதுவுடைய நட்சத்திரம் தானே. அப்போது அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலம் இந்த நட்சத்திரங்களில் முதல் உபநட்சத்திரமாக கேது தான் எடுத்துக்குவார். அதுக்கு அடுத்தது சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய். ஏன் இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, திசா வருடங்களின் அடிப்படையில் தான் எடுத்துக்கிறாங்க. இப்போ உதாரணமாக சுக்கிரனுடைய நட்சத்திரம், அதில் முதல் யாருடைய நட்சத்திரம்னா சுக்கிரனின் உபநட்சத்திரம் தான் வரும். அதுக்கப்புறம் தான் சூரியன், சந்திரன், இப்படி இந்த வரிசையில் வரும். இப்போது சந்திரனுடைய ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அதில் முதல்ல வரக்கூடிய உபநட்சத்திரம் சந்திரனுடையது தான். சரிங்களா?
ஒரு நட்சத்திரம் என்பது 13.20 டிகிரி. ஆனால் உபநட்சத்திரம் என்பது அளவுகள் மாறுபடும். எப்படி? ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன். ஒரு 9 பேர் ஒரு வேலைக்கு போகிறாங்க. ஒருத்தர் 6 மணி நேரம் வேலை செய்கிறாரு, ஒருத்தர் 20 மணி நேரம் வேலை செய்கிறாரு, ஒருத்தர் 10 மணி நேரம் வேலை செய்கிறார். அப்போ சம்பளத்தை ஒரே மாதிரி தர முடியாது. வேலை செஞ்ச நேரத்திற்கு தகுந்தாற் போல் சம்பளம் தரப்படும் இல்லையா? அதே மாதிரி இந்த கிரகங்களின் திசா வருடங்களின் அடிப்படையில் அந்த 13.20 என்ற அளவை பிரித்து அமைத்திருக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான ஜோதிட முறை. பெரிய விதிகள் கிடையாது. ஆனால் முன்பெல்லாம் கம்ப்யூட்டர் வர்றதுக்கு முன்னாடி டேபிள்ஸ் ஆஃப் பாபாஸ்ன்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. அந்த புத்தகத்தை வச்சு தான் இதை கணிக்க முடிஞ்சுது. இன்றைக்கு அது தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கி நிறைய செயலிகள் இருக்குது, மென்பொருட்கள் இருக்குது. உதாரணமாக ப்ளே ஸ்டோரில் ஆஸ்ட்ரோசேஜ் குண்ட்லின்னு ஒரு ஆப் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு தெரியும். கேபி ஜோதிட முறையில் விதிமுறைகள் ரொம்ப ரொம்ப குறைவு. விரைவில் இந்த கேபி ஜோதிட வகுப்பு ஆரம்பமாக இருக்குது. அதை பற்றின அறிவிப்பு வெகு சீக்கிரத்தில் வரும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.